பைரவியின் எப்படிமோ சிந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா கோவிலுக்கு வரும்போது சிந்துவை பார்த்து, என்னாச்சு சிந்து, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க? அம்மா சும்மா கோவிலுக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டீங்க பார், நீ உட்காந்துட்டு இருக்கிற விதமே ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்றத சொல்லுமா அப்படின்றாங்க. இல்லைம்மா அது வந்து என்னன்னு சொல்லுன்னுவாங்க. இது மாதிரி தான்மா அப்படின்றாங்க. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போக போக டாக்டர் சரி நீ ஏற்றுப்பாருன்றாங்க. ஏன்னா நம்ம கல்யாணம் தான் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும் இல்லைம்மா, அதனால் அவர் அது கல்யாணத்தை ஏற்றுக்க ஒரு கொஞ்ச நாள் டைம் ஆகுன்றாங்க. சீக்கிரமாக நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுண்டி சிந்துன்றாங்க. அம்மா எல்லாமே நடக்குமான்றாங்க. கண்டிப்பாக நானும் டாக்டர் சாரும் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து வாழுவோன்றாங்க. நீங்கள் வாழணுண்டி, ஏன்னா உங்கள் லைஃப்பை நினச்சி அப்பா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமாக தாம்மா இருப்போம், எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சிந்து சொல்லிட்டு, சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க படுற கஷ்டங்களெல்லாம் சொல்லலை, இது மாதிரி டாக்டரை என்னை ஏற்றுக்கல அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாங்க. இங்கே சிந்துவுடைய அம்மா தான் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கடவுளே நீ தான் பொண்ணுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.